ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தமிழில் கேட்கக்கூடிய டெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாதிரி வினாத்தாள்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழர்கள் உலக மாந்தரின் உறவை விரும்பினார்கள் என்ற கருத்தை விளக்கும் தொடர் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வமில்லை என்ற உணர்வோடு ஆட்சி நடத்தியவர் யார்? முத்து வீரப்பன். ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர். பயின்று வரும் உவமை அணி. இதனோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஊழிக்காலம் வந்ததும் மாறாத குணம் கொண்டவர்கள் சால்பு மிக்கவர்களாகிய சான்றாண்மை உடையவர்கள். அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு நல்ல குணத்திலிருந்தும் மாறாமல் அப்படியே இருப்பாங்க. ஊழி காலத்திலையும் மாறாத கடலை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன்றங்கிற மீனிங் வந்தாலே அது உவமையணி. இந்தியாவின் புனித மங்கையாக போற்றப்படும் தில்லையடி வள்ளியம்மையின் தந்தை பிறந்த ஊர் எது? புதுவை. என்று ஆகடியுமான என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் ஆகடியும் கூட்டல் ஆன. வட்டு கூட்டல் ஆடினான் என்பது எவ்வகை புணர்ச்சி? குற்றிய லுகர புணர்ச்சி. நிலைமொழி முடிகிற எழுத்து ஊன்னு முடியுது. அப்போ ஊன்னு முடிஞ்சாக்கா குற்றிய லுகரம். குசுடு துபுருங்கில் முடிஞ்சாலே அது குற்றிய லுகரம் தான். குற்றங்களின் எண்ணிக்கையை 10 என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை. சிற்பங்கள் வரலாற்று பதிவுகள் ஆகும். மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகு சிறப்புமிக்க கலைகளை பாதுகாப்பது நமது கடமை. இது எவ்வகை வாக்கியம்? கலவை வாக்கியம். மணிமேகலை துறவு என்னும் நூலை எழுதியவர் யார்? சாத்தனார். புடைப்புச் சிற்பம் என்பது என்ன? முழு உருவத்துடன் அமைந்த உலோகச் சிற்பம். தொழிலாளர் இயக்கம் கண்டவர் யார்? திருவிக. பல் கூட்டல் பொடி என்பது விகார புணர்ச்சி. பொடி என்பது பற்பொடின்னு புணரும். இது இல்லு இற்றா மாறுது. கெடுதல் அதாவது கெடுதல் விகார புணர்ச்சி. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து. இதில் நித்திலம் என்பதன் பொருள் முத்து. கரும்பு பஞ்சு என்பவை மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் இஞ்சுங்கிறது மெல்லின எழுத்து வந்திருக்கு. அப்போ இது மென்தொடர் குற்றியலுகரம். பல் யானை மண்ணீர் படுதிரை தந்துய்மீன் மல்லர் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமீன். இதில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எதுகை மோனை இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எதுகை மோனை இயைபு வந்திருக்கு. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரும் வார்த்தைகள். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஏய்வுனா ரைமிங் வேர்ட்ஸு. பூட்டு மீன் தந்துய் மீன் இந்த மாதிரி வருது. பொறுத்துக நான் டைரெக்டாகவே கொடுத்துட்டேன். வருவான் எதிர்கால இடைநிலை. காணான் எதிர்மறை இடைநிலை. பார்த்தான் இறந்த கால இடைநிலை. நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை. எருதுகோடு இலக்கண குறிப்பு. இரு பெயரட்டு பண்பு தொகை. எருதுங்கிற ஒரு பெயர்ச்சொல்லும் கோடுங்கிற பண்பு உருவும் இணைந்து வந்துள்ளதால் இது இரு பெயரட்டு பண்பு தொகை. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் இத்தொடரில் வல்லினம் மிகுந்துள்ளதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வன்தொடர் குற்றியலுகரமும் 2ஆம் வேற்றுமை விரியும் உள்ளதால். நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள இச்சு வல்லின எழுத்து மிகுந்து வந்திருக்கிறதுனால வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிற்பங்களை ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை விரியில் ஒற்று மிகுந்திருக்கு. காய்முன் நிறை வருவது எது? களித்தலை. அருவியா முருகிய ஆரப் பைங்கிலி. இவ்வடியில் அமைந்துள்ள நயம் சீர் எதுகை. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அரு ரூ முரு ரூ ரெண்டுமே சீர் எதுகை. கண்ணதாசனுக்கு தொடர்பற்றதை கண்டுபிடி.
முதல் அரசவை கவிஞருங்கிறது தான் தொடர்பில்லாதது. முதல் அரசவை கவிஞருங்கிறது வே. ராமலிங்கனார். இவர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சாத்தப்பன் விசாலாட்சி கண்ணதாசனுடைய பெற்றோர். தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ்மலர் முதலிய இதழ்களை தொடங்கியிருக்காரு. ஆக்குவதல் ஏதனில் அறத்தை ஆக்குக. இப்பாடல் அடி படித்து உணர்ந்து நீ கற்றுக்கொள்ளும் கருத்து நற்செயல்களை செய்வேன். கபிலனுக்கு அடி விழுந்தது. பயின்று வந்துள்ளது முதல் நிலை தொழில்பெயர். அடிங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற கவிதை வரியை இயற்றியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்காது? 8 எழுத்துக்கள். ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டாக்கா 11 எழுத்துக்கள். அந்த 11 எழுத்துக்களில் அளபெடுக்காத எழுத்துக்கள் 8. ஐஞ்சிறும் காப்பியங்களில் 330 பாடல்களை கொண்ட வடமொழியிலிருந்து தமிழில் தழுவ பெற்ற நூல் யசோதர காவியம். பெயர்ச்சொல் வினை எச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. உடைத்து என்ற சொல்லில் செய்யுள் இறுதி சீராக அமையும் பொழுது இதில் வெளிப்படும் அசை நிறைவு. குறில் நெடில் ஒற்று வந்திருக்கு. அடுத்தது ஒரு நேர் வந்திருக்கு. நேர் நிறைவுன்னு சொல்லலாம். வேறுபட்ட சொல்லை கண்டுபிடி. தமிழ் புனை மிதலை. புணரிங்கிறது தான் வேறுபட்ட சொல். புணரிங்கிறது கடலை குறிக்கும். செண்பக வனத்தை ஏற்படுத்தியவரின் தந்தை வங்கிய சேகர பாண்டியன். வராளினம் இரிய பொக்குடன் வெறி கமல் கலனி. இவ்வடி உணர்த்துவது நீர்வளம். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இது பைந்து வந்துள்ள அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி. வறுமையில் மிகவும் வறுமையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தினரை உபசரிக்க முடியாதது தான். அதுபோலவே வலிமையில் மிகவும் வலிமையானது எது அப்படின்னு சொன்னால் அறிவில்லாதவர்களின் மடத்தனங்களை பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதுபோலங்கிற ஓம உருபு வந்திருக்கிறதுனால இது ஓமை அணி. அதாவது விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலையையும் அறிவில்லாதவர்களை பொறுத்து கொள்வதையும் எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க. வள்ளலார் ஞான பச்சிலை என்று எதனை குறிப்பிடுகிறார்? சிங்கவள்ளி இலை, அதாவது தூதுவளை. தமிழர்களின் புறத்துணை கோட்பாடு முறையான போர் நெறிய பின்பற்றினாங்க. சடகோபர் அந்தாதி என்ற நூல் யாரை மையமாக கொண்டு படைக்கப்பட்டது? நம்மாழ்வார். ஐவகை நிலத்திற்கும் பண்ணுக்கும் பறைக்கும் உண்டென்பது இசை அறிவின் உச்சம். தற்பிறர் என்பதன் இலக்கண குறிப்பு 7ஆம் வேற்றுமை தொகை. பொறிவரி விராலினம் இரிய பொக்குடன். இப்பாடலில் முதல் 2 சொல்லின் பொருள் புள்ளிகளும் வரிகளும் உடைய விரால் மீன்கள். மணக்குரங்கு என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இதில் வெளிப்படுவது வீரம். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே என்று முழங்கியவர் யார்? வளவன். தமிழரின் கார்த்திகை உத்திரம் ஆதிரை விழாக்கள் உணர்த்துவது விண்ணியல் அறிவு. காவலர் உழவர் களத்து அடித்து போர் ஏரி. இப்பாடலடி குறிப்பது நெற்களம். சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் என்னும் குறிப்பு எதில் உள்ளது? மணிமேகலை. ஒருவர் பெற்ற கல்வி புகழ் ஈகை போன்ற மேம்பாடுகளை போற்றி பாடுதல் பாடான் திணை. போர்க்கருவிகளை பாட்டு கருவிகளாக மாற்றி இசைத்து கதையோடு செய்தி கூறுவது வில்லுப்பாட்டு. பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் திசை தீர வேண்டும் என்று கூறியவர் யார்? நாமக்கல் கவிஞர். புகை விரித்தென்ன பொங்குதுகில். புறப்பாடல் அடி உணர்த்துவது நெசவு தொழில்நுட்பம். தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில் அப்பட்டர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறிய நூல்
ஐயனாரிதனார். செய்யப்பாட்டு வினை தொடரை தேர்ந்தெடு. ஓவியம் கண்ணனால் வரையப்பட்டது. இந்த ஆள் அப்படின்னு வந்தது அப்படின்னாலே அது செய்யப்பாட்டு வினை. நான் என்றும் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றவர் கண்ணதாசன். தமிழ் நமக்கு மட்டும் தாய்மொழி அன்று, அது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். விளைந்து முதிர்ந்து விளை முத்து என கூறும் நூல் மதுரை காஞ்சி. வினை சொற்களில் திணை பால் எண் ஆகியவற்றை தெளிவாக காட்டும் மொழி திராவிட மொழி. உலகின் 8வது அதிசயம் என்பவர் யார்? கெலன் கெல்லர். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவற்றில் இடம் பெற்றுள்ள மொழி எது? தமிழ். பொறுத்துக, இது நான் டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன். நவ்வி மான், துவ்வா நுகராத, துவாமை வறுமை, வெவ்வி கல்வி, சிந்தாமணி ஏந்தி. இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பை தேர்ந்தெடு. சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏந்தி வினையெச்சம். ஈல முடிஞ்சா வினையெச்சம். அசை பிரித்தலில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பு நான்கிறது தவறாக பிரிச்சிருக்காங்க. ஆற்றல் அது நெடில் ஒற்று பிரிச்சிருக்காங்க, குறில் ஒற்று பிரிச்சிருக்காங்க. அடுத்தது ஒப்புரவில் குறில் ஒற்று, இரு குறில் தனியாக ஒரு குறிலுக்கு பிரிச்சிருக்காங்க. கண்ணோட்டம் குறில் ஒற்று, நெடில் ஒற்று, குறில் ஒற்று பிரிச்சிருக்காங்க, கரெக்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் குறில் ஒற்று பிரிச்சிருக்காங்க. அடுத்தது குறில் அது சேர்த்து தான் பிரிச்சிருக்கணும். ஏன்னா குறில் நெடில் ஒற்று மூணையும் சேர்த்து பிரித்தா நமக்கு நிறை அசை வரும். இது தப்பாக பிரிச்சிருக்காங்க. வந்தார் என்ற சொல்லின் அடிச்சொல் வா. தவறானது எது? இதில் மேற்கதுவாய் 1 2 4ங்கிறது தவறு. கீழ்கதுவாய் மூனை 1 3 4ங்கிறது தவறு. மேற்கதுவாய் மூனைனா 1 3 4 வரும், கீழ்கதுவாய் 1 2 4 வரும். அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. செய்யப்படும் பொருள் பாடம், எழுவாய் கண்மணி, பயனிலை படித்தாள். பின் வருவனவற்றில் தன்வினையை குறிப்பிடு. படித்தான்கிறது தன்வினை. பொருள் இடத்திற்கு ஆகி வருவது, பொருள் சினைக்கு ஆகி வருவது, இடம் பொருளுக்கு ஆகி வருவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருள் இடத்துக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர், பொருள் சினைக்கு ஆகி வருவது சினையாகு பெயர், இடம் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். தமிழ் மொழி கூறிய வண்ணங்களாக புலவர் குறிப்பிடுபவை எத்தனை? 100. தரும் இன்பம் என்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் மாத்திரை அளவு 2.5. தா குறிலுக்கு ஒரு மாத்திரை, ரூ குறிலுக்கு ஒரு மாத்திரை, இம் அதாவது மகரம் முன் இகரம் வந்தால் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு வரைக்கும். அப்போ இம்முக்கும் 1/4 மாத்திரை, ஈக்கும் 1/4 மாத்திரை, மொத்தம் 2.5 மாத்திரை. பகுபத உறுப்புகளில் பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. ஊக்கமில்லார் உயரார் எவ்வகை வாக்கியம்? பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். மரபு தவறானது எது? இதில் எதுவுமே தவறானது கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்பம் தின், முறுக்கு தின், விளக்கை ஏற்று, தேநீர் பருகு, இது 4மே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் உயர்வு சிறப்பினை கூறுவது பாடகர்களும் போற்றும் பாடகர். எதிர்கால இடைநிலையை கொண்டுள்ள சொல் விளைவது. கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் சிறுபா நாற்றுப்படை. பொறுத்துக, டைரக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன். பெரும்பா நாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார், முல்லைப்பாட்டு நப்பூதனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், சிறுபா நாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன்.
தாவா என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆரியன் அரசன் யாழ் பிரகடனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பாடப்பட்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. தமிழர்கள் ஒப்பந்த கூலிகளாக எந்த தீவில் குடியமர்த்தப்பட்டனர்? ரீயூனியன் தீவு. படித்தான். படித்த பெண்களுக்கு கிடைக்கும் சிறப்புகள் அதிகம். இவ்வடிகள் வல்லினம் மிகுந்தமைக்கான காரணம் என்ன? நான்காம் வேற்றுமை விரி. குளவி மருங்கினும் கிளவாதார் ஆகும் என்ற தொல்காப்பிய இலக்கணத்தால் சுட்டப்படும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள். இவ்வரிகள் கலர் நிலம் என்பதன் பொருள் பண்படாத நிலம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இது யாருடைய கூற்று? திருவிக. தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி. ரூபாயத் என்றால் என்ன? நான்கடி செய்யுள். உரையாமை இச்சொல்லில் இடம்பெற்றுள்ள சந்தி ஈ. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தும் எது வளிமண்டலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது? குளோரோஃப்ளோரோ கார்பன். ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்களை கூறும் நூல் எது? சிறுபஞ்ச மூலம். ஆ என்பது எதனை குறிக்கும் திகுதி? பலவின்பால் விகுதி. சங்க இலக்கியத்திற்கு வேறு பெயர் 14 மேற்கணக்கு நூல். இதில் கொஞ்சம் வார்த்தை தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு, நான் சொல்கிறத கேளுங்க. வளமுறி மூழ்கிய வான்திமில் வரதவர். இவ்வடி உணர்த்தும் நிலமும் தொழிலும். நெய்தல் வளமுறி எடுத்தல். செறியிற் சரிவை கூந்தலில் நரியவும் நீ அறியும் பூவே என்ற நூல் எந்த நூல்? குறுந்தொகை. ராணி மங்கம்மாளின் கணவன் சொக்கநாத நாயக்கர். மணிமேகலை யாருடைய அறிவுரைப்படி யாரிடம் முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவண அடிகள் ஆதிரை. ஆறு கிடந்தன்ன அகழ் நெடுந்தெருவில். இவ்வடி அடங்கியுள்ள தொடர்கள் ஓம உருவும் உடன்தொக்க தொகையும். கோடை விளைந்தது. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். எவ்வகை ஆகுபெயர்? காலவாகுபெயர், கருத்தாவாகுபெயர். கோடை விளைந்தது. கோடைங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது. காலவாகுபெயர். அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன். அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன் நூல்னு வந்துருந்துச்சுனாக்கா அது கருத்தாவாகுபெயராக இருக்காது, கருவியாகுபெயராக இருக்கும். அண்ணாவை படித்திருக்கிறேங்கிறதுனால அது கருத்தாவாகுபெயர். இமிழிசை என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை. இமிழும் இசையும் மறைந்து வந்ததுனால இது உம்மை தொகை. காவிரி பூம்பட்டினத்தில் சோழ இளவரசர்கள் வாழ்ந்திருந்தனர். இதில் வாழ்ந்திருந்தனர் என்பதன் திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை தேர்ந்தெடு. உயர்திணை பலர்வாழ், பன்மை, படர்க்கை, இறந்த காலம் வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.